ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி கார்த்திகை அடை. இனிப்பு அதுக்கப்புறம் காரம் ரெண்டு வெர்ஷனும் நான் இந்த ரெசிப்பியில் காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 3 மணிக்கூர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஊறின பருப்பு எடுத்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பாகவும் அரைக்கக்கூடாது, ஒரு பேட்டர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த பேட்டரை நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு செகண்ட் பேட்ச் பருப்பையும் போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இனிப்பு காரம் ரெண்டுமே காணிக்க போகிறேன். அதனால் இதில் தேவையான அளவு பேட்டரை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நான். ஸோ அது இனிப்புக்கு, இன்னொரு பவுலில் இருக்கிறது காரம். ஓகே. ஸோ இப்போ இனிப்புக்கு தேங்காய் துருவினது, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா வெல்லத்தை அடுப்பில் வச்சு காய்ச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காய்ச்சின சிரப்பை இந்த பேட்டரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் நீங்கள் போட்டுக்கோங்க. வெல்லம் கம்ப்ளீட்லி உங்கள் டேஸ்ட்டுக்கு தான். நீங்கள் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ போடலாம். ஸோ நான் கொஞ்சம் குழந்தைங்கன்னா கொஞ்சம் நிறையவே வெல்லம் போட்டு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேட்டரை தோசைக்கல்லில் மிதமான தீயில் வச்சு தோசை மாதிரி ஊற்றி சுற்றிலும் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி நல்ல கோல்டனாக அடிப்பக்கம் ஆகிற வரைக்கும் விட்டு நல்லா குக் பண்ணி எடுங்க. மிதமான ஹீட்டில் குக் பண்ணுங்கள், ஏன்னா வெல்லம் இருக்கிறதுனால டக்குன்னு தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ ஃப்ளிப் பண்ணியாச்சு. அடிப்பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது இனிப்பு கார்த்திகை அடை, அதாவது வெள்ளை கார்த்திகை அடை. காரத்துக்கு தேங்காயில் பெப்பர், ஜீரகம், வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி விடக்கூடாது. இதை நம்ம வச்சுருக்கிற பேட்டரில் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துக்கோங்க. இதுதான் உங்களோட காரம் கார்த்திகை அடையோட பேட்டர். ஓகே. ஸோ இப்போ இதே ஒரு மிதமான தீயில் வச்சு அடை மாதிரி ஊற்றிருக்கோங்க. பேட்டர் ரொம்ப திக்காக இருக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணிங்க அப்படின்னா முருகலாக நீங்கள் அடை ஊற்றிக்கலாம். இப்போ சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு அடிப்பக்கம் வெந்தவொடனே திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா இதுதான் கார்த்திகை அடை கார வெர்ஷன். இது கூட தேங்காய் துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கார்த்திகை, எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் விஷஸ். இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.